பல ஆண்டு காலமா இந்தியன் மார்க்கெட்ல குறிப்பிட்ட சில கார் மாடல்கள் நம்ம மனசுல நிலைச்சிருக்கு. அந்த மாதிரி எப்பவுமே அழியாத எவர் கிரீன் டாப் 10 கார் மாடல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க லான்ச் பண்ணப்ப என்ன பிரைஸ் இருந்தது, அது பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கரண்ட் பிரைஸ்ல எவ்வளவு விற்பனை ஆயிட்டு இருக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். 2005ல மாருதி சுசுகி நிறுவனத்தால இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்விஃப்ட் இப்போ வரைக்கும் இந்த காரோட பெயரை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். 2005ல லான்ச் பண்ணப்போ அதற்கு முன்பு இருந்த மாருதி எஸ்டீமோட 1.3 லிட்டர் இன்ஜினை வச்சு இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. அதன் பிறகு மாருதியோட பாப்புலர் கே சீரிஸ் இன்ஜினுக்கு அப்கிரேட் பண்ணாங்க. 2005ல மாருதி சுசுகி நிறுவனம் வெறும் 3.87 லட்சத்துக்கு இந்த ஸ்விஃப்ட்டை லான்ச் பண்ணாங்க. கரண்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டோட ஆரம்ப விலை 5.85 லட்சம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது இன்னோவா. 7 சீட்டர் செக்மெண்ட் கார் அப்படினாலே எல்லார் மனசுலயும் வர முதல் பேர் டொயோட்டா இன்னோவா. வெறும் 6.82 லட்சத்துக்கு இந்தியால 2005ல லான்ச் பண்ணாங்க டொயோட்டா நிறுவனம். அந்த டைம்ல பாப்புலரா இருந்த குவாலிஸை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இன்னோவா லான்ச் பண்ணாங்க. கரண்ட் ஜெனரேஷன் இன்னோவா கிறிஸ்டாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் 17.18 லட்சம். நம்ம லிஸ்ட்லயே கிட்டத்தட்ட அதிகம் விலையேற்றம் அடைஞ்ச வண்டிகள்ல இன்னோவா கிறிஸ்டா ஒன்னு அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா பொலிரோ லான்ச் ஆன சமயத்துல இருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட அதுக்கு காம்படிஷனே இல்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லா டெரெயின்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் டஃப்பான வெஹிக்கிள் பொலிரோ லான்ச் பண்ணப்ப வெறும் 4.98 லட்சம். கரண்ட் ஜெனரேஷன் பொலிரோட விலை 8.72 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நாம பார்க்க போறது வேகன் ஆர். 1999ல ஹியூண்டாய் நிறுவனத்திலிருந்து சாண்ட்ரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு மாருதி அதற்கு போட்டியா டால்பாய் டிசைன்ல வடிவமைச்சு வெளியிட்ட வண்டி தான் மாருதி சுசுகி வேகன் ஆர். லான்ச் பண்ண புதுசுல 3.55 லட்சத்துக்கு விற்பனைக்கு வந்துச்சு. இன்றைய வேகன் ஆரோட விலை 4.93 லட்சத்துல இருந்து தொடங்குது. டாடா சஃபாரி டாடா பிராண்டோட ஒரு ஐகானிக் கார் அப்படின்னு சொல்லலாம். 1998ல லான்ச் பண்ண டாடா சஃபாரி அப்பவே ஒரு ப்ராப்பர் 4x4 ஆஃப் ரோட் வெஹிக்கிளா இருந்துச்சு. வெறும் 7.5 லட்சத்துக்கு டாடா நிறுவனம் அப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் ஜெனரேஷன் டாடா சஃபாரியோட விலை 14.69 லட்சத்துல இருந்து தொடங்குது. ஹோண்டா சிட்டி செடான் கார்ஸ்க்கெல்லாம் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். early 2000ஸ்ல லான்ச் பண்ண ஹோண்டா சிட்டி அந்த காலகட்டத்திலேயே 7.6 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. கரண்ட் ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டி 11.19 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே செக்மெண்ட்ல போட்டி போட்ட ஹியூண்டாய் வெர்னாவும் 2006ல இருந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பாப்புலர் நேமா இருக்கு. வெறும் 6.2 லட்சத்துல தொடங்கின ஹியூண்டாய் வெர்னாவோட ஜர்னி இன்னைக்கு 9.28 லட்சத்துல நிக்குது. அடுத்து நாம பார்க்க போறது மஹிந்திராவோட தார். அபிஷியலா 2010ல இருந்து தார் லான்ச் ஆயிருந்தாலும் அதுக்கு முன்னாடியில இருந்தே மஹிந்திரா மேஜர் அப்படின்னு 2004ல இருந்து மஹிந்திரா நிறுவனம் இந்த ஜீப்பை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 4 லட்சம் ரூபாயில இருந்து அந்த காலகட்டத்தில் கிடைச்ச மஹிந்திரா தார் 12.78 லட்சத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நாம பார்க்க போறது ஹியூண்டாயோட சாண்ட்ரோ. 1998ல இந்தியன் மார்க்கெட்டை மாருதி டாமினேட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் டால்பாய் டிசைன்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். வெறும் 2.99 லாக்ஸுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண சாண்ட்ரோ கரண்ட் ஜெனரேஷன் சாண்ட்ரோ 4.77 லட்சத்துல இருந்து தொடங்குது. அண்ட் ஃபைனலா நாம பார்க்க போறது இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்கான ஆல்டோ. மாருதி 800க்கு பிறகு 2000ல விற்பனைக்கு வந்த மாருதி சுசுகி ஆல்டோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் லார்ஜஸ்ட் செல்லிங் என்ட்ரி லெவல் காரா இருக்கு. 2000லேயே 2.7 லட்சத்துக்கு தொடங்கின மாருதி சுசுகி ஆல்டோ 800 இப்போ வரைக்கும் வெறும் 3.15 லட்சத்துல இருந்து தொடங்குது. இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.